Hello guys, நான் உங்கள் ராஜா பாரவன் ராஜா பாரவன். Subscribe my channel, support my channel, click the bell button. கல்லை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். கல்லுன்னா குடிக்கிற கல் இல்லை கல். ஓகே, எதுக்காக கல்லை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து கல் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒன்று நடத்திருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து அந்த அங்கேயே வச்சு கல் குடிச்சிருக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து கல் குடிச்சிருக்கிறாங்க. நான் வந்து கல்லுக்கு சப்போர்ட்டானு கேட்டால் கிடையாது. ஏன்னா போதை உருவாக்குற எந்த விஷயமுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய போதை. நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ விஷயங்கள ஓகே அப்படின்னு சொல்லலாம், தமிழ் தேசியம் நமக்கு ஒத்து வருது ஓகே. ஆனால் கல்லை பொறுத்தவரை கல் வந்து போதை, அதை வந்து உடலுக்கு நன்மை தருது, உடலுக்கு வந்து ஹெல்த்தான ஒரு விஷயம்தான் அப்படின்னா சரி, ஹெல்த்தான விஷயம்தான். ஆனால் பதநீர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பதநீர் தான் கல். பதநீரும் கல்லும் வேற வேற ஒன்றும் கிடையாது. சுண்ணாம்பு சட்டிக்குள்ள சுண்ணாம்பு பூசி அந்த பனை மரத்துல இருந்து அந்த இதை வந்து வெட்டி விடுவாங்க, பாலையை வந்து வெட்டி விடுவாங்க. வெட்டி விடும்போது சட்டி வைக்கும், அதில் வந்து உள்ள சுண்ணாம்பு தடவி இருப்பாங்க. சுண்ணாம்பு தடவி அந்த இது வரும்போது அந்த நொதித்தல் வினை மூலம் அதில் உள்ள போதை வந்து நீக்கப்பட்டு கிடைக்கக்கூடியதான் பதநீர். அந்த சுண்ணாம்பு தடவலை அப்படிங்கிற போது அதில் உள்ள போதை, அதாவது லிட்டில் ஆல்கஹாலிக் அந்த இது வந்து நீக்கப்படாமல் வர்றதுதான் கல். கண்டுதானடா, சுண்ணாம்பு தடவைனா பதனி, சுண்ணாம்பு தடவாட்டா கல், பதனி தான் கல். ஓகே டன். நான் என்ன சொல்கிறேன், சுண்ணாம்பு தடவிய பதனியாவே குடிங்களேன். எதுக்கு கல்லா குடிக்கணும், போதையாக எதுக்கு குடிக்கணும்? பதனியாக குடித்தாலும் உடம்புக்கு ஹெல்த் தான். பதனி இல்லாமல் கல்லா குடிக்கும் போது அது ஒரு வித போதையை ஏற்படுத்தும். இங்கே மருந்துக்காக தான் எல்லாரும் குடிக்க போகிறானா கல்லா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு வித கிறக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு போதை ஏற்படுத்தும் தானே குடிக்கிறாங்க. சிரிக்கிறான் கேமராமேன், அதுதானே குடிக்கிறாங்க. அது வேண்டாம். கல்லுண்ணாமை அப்படிங்கிறதே நம்ம திருவள்ளுவர் அவருடைய இதில் வந்து கொடுக்குற கல்லுண்ணாமைன்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அப்படிங்கிற போது கல்லை நம்ம ஏன் எடுக்கணும்? சாராயம் மற்ற போதை வஸ்துக்கள் எல்லாம் போதை உருவாக்குது, ஆல்கஹால் எல்லாம் போதை உருவாக்குது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற நாம கல்லையும் வேண்டாம் தான் சொல்லணும். ஓகே, இப்படி ஒப்பிடும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட இது ஓகேவான்னு கேட்கும்போது ஓகே தான். சாராயம் குடிக்கிறான், டாஸ்மாக நம்ம அரசாங்கம் திறந்து வச்சிருக்கு, டாஸ்மாக திறந்து வச்சிருக்கு. அதை விட கல் நல்லதான்னு கேட்டால் நல்லது. கல் வந்து குடிச்சா அவன் வந்து அந்த ஆல்கஹால் மூலமாக செத்து போகிறது இல்லை, அந்த ஆல்கஹால் மூலமாக அவன் லிவர் அவுட் ஆகி போகிறது இல்லை. போதை ஏற்படும், ஆனா அது அவன் உடம்ப பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். அந்த வகையில அது வந்து மருத்துவ ரீதியாக உண்மைதான், அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம போதை வேண்டாம் தான் சொல்றதை தவிர இந்த மதுக்காக இவங்க இந்த டாபிக் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மதுக்கடைகளை மூடிட்டு அதுக்கு பதிலாக போதை உருவாக்கக்கூடிய கல்லை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அது ஓகே தான். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஹெல்த்தும் கூட, அது சேம் டைம் கேட்குற போதையும் கிடைக்கும். பெரிய அளவில் போதை கிடைக்காது, அங்கே சாக்கடைக்குள்ள உண்டு கிடக்க மாதிரி போதை கிடைக்காது, ஆனால் போதையும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அவன் உடம்பும் ஹெல்த்தாக இருக்கும். இங்கே குடியால் எத்தனையோ ஜீவன்கள் இறந்துட்டு இருக்குல்ல, அப்பவும் 10 லட்சம் கள்ளச்சாராயம் காய்ச்சி 10 லட்சம் கொடுக்காங்கல்ல, அந்த இது தேவைப்படாது. அந்த வகையில் ஓகே. ஆனால் அது போதைங்கிற விஷயத்தில் கல் எனக்கு சப்போர்ட் கிடையாது. 17 இன்னொன்று சிலர் வந்து இப்படி சொல்றாங்க, என்னன்னா கல் இறக்காதனால தான் பனை மரங்கள் அடையுது அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்னைக்கு கருப்பட்டி என்ன விலை விற்கிது, கருப்பட்டியினுடைய தேவை என்ன அதிகமாக இருக்குது. 17 இருந்து தான் கருப்பட்டி எடுக்கிறோம், அது தெரியுமா? 17 எடுத்து காய்ச்சி அதில் ஒரு தான் கருப்பட்டி. அப்படி பார்க்குறச்ச கருப்பட்டியினுடைய தேவையும் அதிகம், அதனுடைய வேல்யூவும் அதிகங்கிற போது பனை மரத்தினுடைய வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. கல் ஒன்றை நம்ம பண்ணுறதுனால இதனுடைய வேல்யூ அதிகமாயிருமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, போதை இந்த சாராய கடைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக கல்லு கடைகள் கல்லை வந்து இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றது வேணா கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஆனால் அதுவுமே போதையே இல்லாத ஒரு சமூகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. போதையே இல்லாத சமூகம் இருந்தால் என்னுடைய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த மது கடைகளை மூடிட்டு கல்லு கடையை ஓப்பன் பண்ணுங்க, கல்லு கடையை ஓப்பன் பண்ணுங்கன்னு சண்டை போடுறது, மது கடைகளை மூடுங்கடா, மது கடைகளை மூடுங்கடான்னு சண்டை போட்டா ரொம்ப பெஸ்டா இருக்கும். கல் விடுதலை போராட்டம்னு நம்ம பண்ணதுக்கு பதிலாக மது ஒழிப்பு போராட்டத்தை ரொம்ப தீவிரமா எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சரிதானா? ஏன்னா மது ஒழிப்பு போராட்டத்தை ஏன் பெரிய அளவில் எல்லாரும் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கல் விடுதலை போராட்டம்னு அவங்க நடத்தும் போது என் மைண்ட்ல ஓடுனது இந்த விஷயம் தான். மது ஒழிப்பு போராட்டம்னு ஏன் பெரிய அளவில் இன்னும் போராட்டங்கள் நடத்தப்படல? எல்லா எத்தனையோ கட்சிகள் இருக்குது, இன்னைக்கு டிவிக்கும் இருக்குது,
எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பார்ட்டா பிரிஞ்சு அங்கங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுங்கன்னு போராட்டம் நடந்தது. எல்லா மதுக்கடைகள்லையும் அங்கங்கே உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வச்சு போராட்டம் நடத்தி மதுக்கடைகளை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மதுங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு கேடை வந்து நம்ம சமுதாயத்தில் விளைவிச்சுட்டு இருக்குங்கிறத மறுக்க முடியல, அதை தடுக்கவும் முடியல. இன்னொன்று, மதுவால தான் ஒரு கவர்மெண்ட் இயங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. ஒரு கெட்ட விஷயத்தினால தான் சம்பாதிச்சு ஒரு அரசாங்கம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரி பார்க்குறதுன்னு தெரியல. மதுவை ஒழிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவங்க எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுக்கடைகளுக்காக மதுக்கடையை ஒழிக்கணும்னு போராடுறாங்க. வந்த பிறகு ஒருத்தரும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதுவும் ஒரு வருத்தமான செய்தி தான். இன்னொன்று, அன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு, நீ ஏன் அரசியல் பேசுற? சத்தியமா நான் அரசியல் பேசுறேன், சத்தியமா நான் அரசியல் பேசுறேன். சீரியஸா அரசியல்னா என்னன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இயக்கம், அந்த அரசாங்கத்தை இயக்கிறத பற்றி ஒரு விஷயம் தான் அரசியல். நம்ம இயக்கத்தை பற்றி இது பண்றோம் கிடையாது. நான் வந்து பேசுறது பொதுவியல், பொதுவான விஷயம். எனக்கு அரசியல் சத்தியமா தெரியாது. நான் சில அரசியல்வாதிகளோடு கூட பேசுறேன், அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியல, சீரியஸா. ஸோ எனக்கு அரசியல் தெரியுதான்னா தெரியாது. நான் சொல்றது பொதுவியல். மதுக்கடைகளால நம்ம சமுதாயம் நாசமாகிட்டு இருக்குது, அதை இந்த கவர்மெண்ட் மூணுனா நல்லா இருக்கும்னு சொல்றது பொதுவியல். கள்ளுக்கடைகள் இப்போ அவசியமா? கள் விடுதலை போராட்டம்னு கள்ள இறக்கிறதுக்காக நம்ம போராட்டம் நடத்துறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா அது இல்லை. இதை பத்தி பொதுவியல். இதே பனைமரங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் கருப்பட்டியினுடைய ஒரு என்ன சொல்றது, அதனுடைய மேம்படுத்தப்பட்ட தன்மைன்னு சொல்லாம அதை எப்படி அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அதிகமாக நம்ம கொண்டு வரலாம்ங்கிறத பத்தி நாம் பேசுறது பொதுவியல். புரியுதா? அதே நேரத்தில் மது கடைகளை மூடிட்டு கள்ளு கடையை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு போதை தானே வேணும், போதையில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியாது, அதனால நம்ம மது கடைகள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த போதைக்காக ஒரு நல்ல ஹெல்த்தியான போதையை கொடுக்கலாம்ல. நம்ம இடத்துல கல் இருக்குது, கல்லை குடிச்சோம்னா அதே போதையும் கிடைச்சா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்களான்னு சொல்றதை பத்தி சொல்றது பொதுவியல். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என் தமிழுக்காக, என் மொழிக்காக, என் நிலத்துக்காக நாம் பேசுறது பொதுவியல். சத்தியமா இது அரசியல் கிடையாது. நான் அரசியல் கட்சிகளில் சேரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் சேரல? ஏன்னா நான் அரசியல்வாதியா இருக்கவும் விரும்பல, அரசியலுக்குள்ள போகவும் விரும்பல. நான் பொதுவான விஷயங்களை ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், எனக்கு தோன்ற மனசுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன வழிகளை அப்போ, ஏன்னா என்னைய மாதிரி தான் என் சகோதரர்கள் எல்லாரும் நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்களால சொல்றதுக்கு ஒரு தளம் இல்லை, நான் சொல்றதுக்கு ஒரு தளம் இருக்குது. எல்லாருக்கூடையும் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ என் டீமில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் நெருங்க போகிறோமா? அவ்வளோ பேரும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது அரசியல் இல்லை. அதனால நீங்கள் ரொம்ப குதிக்காதீங்க. அந்த சகோதரர் சொல்றாரு, நீ ஏன் அரசியல் பேசுற? உனக்கு அளவான வருமானம் வருது, அளவான இது வருது, அதை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் அரசியல் பேசுனா நீங்கள் சொல்றதை நானே கேட்டு போயிடுறேன். ஆனால் நான் அரசியல் பேசலை, பொதுவியல் தான் பேசுகிறேன். ஒருவேளை அரசியல் வந்தால் தானே அரசியல் பேசுவேன். அப்படி வந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அரசியலுங்கிறது எனக்கு தெரியாது. அரசாங்கத்தை இயக்கிறத பற்றி ஒழுங்காக இயக்குறவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் தெரியாது. அவங்களுக்குமே அரசியல் தெரியுதான்னு கேட்டால் தெரியுமான்னு கேட்டால் தெரியல. ஓகே, அதனால நான் பேசுகிறது அரசியல் இல்லை. கல் போதையாக இருந்தால் எது வேணாலும் வேண்டாம், இதுதான் என்னுடைய கருத்து. நாளைக்கு இன்னைக்கு இந்த கட்சிகள் மதுவை ஒழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மதுவை ஒழிச்சிட்டோம். இன்னொரு கட்சி கல்லை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப கல்லால ஒரு பிரச்சனை வருது, அந்த போதையால ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கும் கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்துவாங்கல்ல. அப்ப அந்த போதைங்கிறதே எந்த இதுல இருந்தாலும் வேண்டாம். ஓகே, எந்த வகையில இருந்தாலும் வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. பிடிச்ச எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பாரத்.